வணக்கம் நண்பர்களே. நீங்கள் கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த இம்பார்ட்டண்டான 5 டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரியாமல் நீங்கள் கோடிங் கற்றுக்க ஆரம்பிக்காதீங்க. ஃபஸ்ட் டிப்பு, நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை செட் பண்ணுங்கள். கோடிங்கை படிக்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன், நான் டேட்டா அனலிஸ்ட் ஆக போகிறேன்னா, இல்லை வெப் டெவலப்பர் ஆக போகிறேன்னா, ஆப் டெவலப்பர் ஆக போகிறேன்னா அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோலை இந்த டியூரேஷனுக்குள்ளே முடிப்பேன் அப்படிங்கிற டைம் லிமிட்டோடு செட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல், பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. பேசிக்ஸை ஒரு 1 மந்த்துக்குள்ளே லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே டூ மச் ஆஃப் டைம் பேசிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்காதீங்க. நீங்கள் டப்புன்னு ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. இதுதான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. இதுதான் ரெண்டாவது டிப்பு. மூணாவது டிப்பு, ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. அந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஒரு கோடிங் படிக்கிறோம், அதில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டோம்னாலுமே எவ்வளோ பெரிய கோடிங் நாலேஜ் இருந்தாலுமே அது மறந்து போயிடும். எல்லா ஸ்கில்லுக்குமே இது பொருந்தும். ஆனால் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம கேப் விட்டோம்னா உடனே நம்மளால் அது ரிட்டைன் பண்ண முடியாது. அதனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். நாலாவது டிப்பு, ப்ரோக்ராமிங்கிறது வெறும் சின்டாக்ஸ் எழுதுறது மட்டும் கிடையாது. ப்ரோக்ராமிங்கிறது ப்ராப்ளம் சால்விங். அதுக்காக தான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரையே கம்பெனி ஹையர் பண்ணுது. அதனால் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டை இப்போவே வளர்த்துக்குங்க. ஒரு நல்ல ஜாப்புக்கு ப்ளேஸ் ஆகிறதுக்கு அது பெரிய ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறீங்க, எந்த பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஸ்கில்லாக இருக்கணுமே ஒழிய, நான் இந்தந்த லாங்குவேஜ் படிச்சிருக்கேன், இந்தந்த ப்ரோக்ராம் டெக்னிக் தெரியும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு என்ன விஷயத்த எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டை வளர்த்துக்குங்க. அஞ்சாவது டிப்பு என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டியாக டெவலப் ஆகுங்க. ஒரு டீமோடு சேர்ந்து படிங்க. ஒரு டீமோடு சேர்ந்து உங்களோட ஃப்ரெண்டு வேறு ஒரு டாஸ்க்குக்காக வேறு ஒரு செட் ஆஃப் கோடிங் படிக்கலாம், இன்னொருத்தர் வேறு ஒரு செட் ஆஃப் கோடிங் படிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து படிங்க. இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் என்னென்னா, ஒரு மென்டாரை சூஸ் பண்ணுங்கள். அது ஐதர் நீங்கள் பெய்ட் பண்ணி ஒரு மென்டார்கிட்ட போய் படிக்கலாம், அல்லது யூடியூப்லேயே படிக்கலாம். இது ரெண்டுமே உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் ஒரு மென்டாரை ஹையர் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஒரு டீமாக சேர்ந்து செயல்படுறீங்க. இதெல்லாம் நீங்கள் கோடிங் படிக்கும்போது, ப்ரோக்ராமிங் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 விஷயத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க.